வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு காரஞ்சாரமான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்றது அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போறோம். என்னதான் நம்ம சிக்கன் எடுத்து நம்ம செஞ்சாலும், நாட்டுக்கோழி குழம்புல இருக்கிற டேஸ்ட்டே அது தனி தான். அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இன்னொன்னு, சளி பிடிக்கிற டைம்ல இத நம்ம செஞ்சு சாப்பிடும்போது, உடம்புக்கு இது ரொம்பவே நல்லாருக்கும். சளியையும் நீக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இத சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாருக்கும். வாங்க இத எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை 1, ஏலக்காய் 3, கிராம்பு 4, கல்பாசி 2, அன்னாசிப்பூ 2 இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சின்ன வெங்காயம் ஒரு 100 அதை வந்து மிக்சியில் அரைச்சி அதையும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். நம்ம அரிஞ்சு செய்கிறத விட இது வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி நம்ம இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கினதும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 3 பச்சை மிளகாய் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து ஒரு 6 எடுத்திருக்கேன். அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு பாதி இது வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க, பாதி வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதையும் நம்ம நல்லா என்ன பண்ணிக்கலாம்னா நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறதுல தாங்க டேஸ்ட்டே இருக்கும். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு கொஞ்சம் கூட போட்டால் தான் அந்த வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ நம்ம மோரில் ஊற வச்ச இந்த சிக்கனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து போட்டு வதக்க போகிறோம். அது கூட வந்து உப்பு போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. எப்போவுமே சிக்கன் நம்ம செய்யும்போது அதை தயிரும் மஞ்சப்பொடியும் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது அந்த கவுச்சிலாம் இல்லாமல் இருக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மஞ்சப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இந்த கலருக்கு வரும்போது தான் நல்லாவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் எப்போவுமே வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் மல்லித்தூள் 3 ஸ்பூனும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா 2 ஸ்பூன் கூட மிளகாய் பொடி நீங்கள் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கின பிறகு இப்போ கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் போடுறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கலருக்கு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது கூட போட்டுக்கலாம். நம்ம இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். நம்ம ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதங்கி வரும்போது 2 கிளாஸ் இல்லைன்னா 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 1/2 எடுத்துருக்கேன், அதை நம்ம இப்படி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விசில் விட்டுக்கலாம். நம்ம ஒரு 6 விசில் 7 விசில் விட்டுக்கோங்க. இப்போ வெந்திருக்கா என்னான்ட்டு பார்க்கலாம். வா, சூப்பராக வெந்திருக்கு. எண்ணெய்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. 6 விசில் 7 விசில் வச்சாதான் நல்லாவும் வெந்திருக்கும், நல்லாவும் இருக்கும். இதுதான் கரெக்டான வந்து ஒரு பதம். அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது.
இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து இந்த மாதிரி நமக்கு மேலே மிதங்கி வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இறக்கிடலாம். இப்போ சாப்பாடு போட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது, அதுவும் வாழை இலையில போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாவ்! ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.